நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் உங்களை நினைப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த கிறிஸ்துமஸ் தினம் என்பது என்ன, ஏன் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இயேசு பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறோம் என்பதை சிறிது காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்க்கவிருக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்துமஸ் என்பது பரலோகமே பூமிக்கு வந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் தினம். இரண்டாவதாக, கிறிஸ்துமஸ் என்பது தேவனை மனுஷனோடு சேர்த்து வைத்த நாள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தேவனாகவே இல்லாமல் மனுஷனோடு வந்து மனுஷனுக்கு உபதேசித்தது மாத்திரமல்ல, மனுஷனுடைய பாவங்களை தானே சுமந்து தீர்த்த அந்த மனுஷனாக பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவனையே தேடாத மனுஷனை தெய்வீகம் தேடி வந்த நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். ஆகவே தேவனை வெறுத்தாலும் தேவன் இல்லை என்று வாதாடினாலும் அவரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது தெய்வீகம். அந்த தெய்வீக தன்மையை தான் நாம் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்று மாத்திரம் சொல்லாதபடிக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையை அன்றைக்கு தேவ தூதர்கள் சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, உலகத்திலே ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனித சரித்திரத்தில் இது போல ஒரு குழந்தையின் பிறப்பை பற்றிய அறிவிப்பு கொடுத்தது கிடையவே கிடையாது என்பதை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரட்சகர் எங்கே பிறப்பார், யார் கோத்திரத்தில் பிறப்பார், எந்த வம்சத்தில் பிறப்பார், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை காட்டவே கிறிஸ்து குழந்தை தன்மையை காட்ட அல்ல. ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பு என்பது குழந்தை தன்மையை காட்டுவதற்காக அல்ல. அந்த இரட்சகர் என்பது தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, கீழே பூமியிலும் அவர் நாமமே அல்லாமல் ரட்சிப்பதற்கு வேறு நாமும் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்த நாள் தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு குழந்தை பிறந்ததை குறித்து தேவ தூதர்கள் சொல்லும் போது அது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அவர் பெரியவராகவும் பரிசுத்தராகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. நல்ல குடும்பத்திலே துன்மார்க்கமான பிள்ளைகள் பிறப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த பிறந்த நாள் என்பது தேவனுடைய குமாரனின் பிறந்த நாள் என்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் குறிப்பாக இந்த நாளிலே, இந்த டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தார் என்று நாம் உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த உலகத்தில் ஒரு நாள் பிறந்தார் என்பதைத்தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த டிசம்பர் 25 தான் உலகத்தில் அதிகமாக மதுபானம் விற்கப்படுகிற நாள் என்று உலக சரித்திரம் சொல்லி கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான காரியம். நாம் பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக, பரிசுத்தத்துக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம், சித்தமாக இருக்குது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று வாழ்கிற நாமும் கூட தேவனால் இந்த உலக மக்கள் மத்தியில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஒரு நல்ல சாட்சியாக நாம் இருக்கும்படிக்கு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பேதுரு அழகாக சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு பரிசுத்தமுள்ள தேவன் மாத்திரமல்ல, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்கும் அளவுக்கு அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். ஆகவே அப்படிப்பட்டதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் வேதத்தை அதிகமாக தியானித்து வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு உகந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, லூக்கா 32-33 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் அரசாளுகிற ராஜா என்று வேதம் சொல்லுகிறது.
மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். ஆகவே அந்த யூதருக்கு மாத்திரம் அவர் ராஜா இல்லை, தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 6:15-16 சொல்லும் போது அவரே ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது அவர் மெல்கிசேதேக்கின் ராஜா என்றும் சாலோமின் ராஜா என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அந்த மெல்கிசேதேக்கு என்ற பெயருக்கு அவர் நீதியின் ராஜா என்றும் சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கை அவர் கையில் கொடுக்கும் பொழுது அவரே ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகை செய்வார். அது மாத்திரமல்ல, அவருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு 1000 வருஷ அரசாட்சியில அவர் ராஜாவாக இருப்பார். நாம் அவரோடு கூட இந்த உலகத்தின் மக்களை அரசாட்சி செய்வோம் என்று வேதம் திட்டமாக சொல்லுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவர் தொழுது கொள்ளப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்று உலகத்திலே இருந்த சாஸ்திரிகள் அவரை தேடி வந்தார்கள். நட்சத்திரத்தின் அடையாளத்தை கண்டு அவரை தேடும்படி வந்தார்கள். ஆகவே உலக ஞானிகள் மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நன்மை செய்தவர்கள் இருக்கிறார்கள், சான்றோர்கள் இருக்கிறார்கள், கனப்படுத்த வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், பாராட்டத்தக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், கண்ணியமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதை நாம் திட்டமாய் அறிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அருமையானவர்களே, எபிரேயர் 1:6 இயேசுவானவர் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர்கள் அவரை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆகவே ஞானிகள் அவரை தொழுது கொள்ளும் போது அவர்கள் காணிக்கைகளை கொடுத்து தொழுது கொண்டார்கள். பணிந்து கொண்டதோடு மாத்திரமல்ல, காணிக்கை செலுத்தினார்கள். பொன் என்பது ராஜரீகத்துக்கு அடையாளமாக பொன்னை கொடுக்கப்பட்டது. தூப வர்க்கம் என்பது அவருடைய தெய்வீக தன்மைக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. வெள்ளை போலம் என்பது நம்மை மீட்க வந்த அவர் படும் பாடுகளுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்த பொழுது கூட மோசே பார்வோனிடத்திலே சொல்லும் போது என் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விட்டுவிடு என்று கேட்கிறான். ஆனால் அவன் விட்டுவிட மனமில்லாதபடி அவன் எந்த அளவுக்கு இதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில பல பாடுகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. எனக்கு அருமையானது, இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு புறப்பட்ட இஸ்ரவேலரை அற்புதமாய் ஆண்டவர் வழி நடத்தின மாத்திரம் அதற்கு தடை செய்த பார்வோனையும் எகிப்தியரையும் பலவித வாதைகளால் வாதிக்கவும் செய்தார். ஆகவே ஆராதிப்பவர் மேலும் ஆராதனையின் மேலும் அவர் எப்பொழுதும் கரிசனை உள்ளவராகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் எல்லாருமையானவர்களே, இந்த சாஸ்திரிகள் போகும் பொழுது அவர்களுக்கு சரியான வழிகாட்டுவதற்கு அன்றைக்கு நட்சத்திரத்தை வைத்திருந்தார். இன்றைக்கு உலகத்திலே நட்சத்திரங்களாக அநேகர் பிரகாசிக்கலாம். ஆனால் அவர்கள் வழியிலே நாம் நடந்தால் நமக்கு அநேக கேடுகளும் உபத்திரவங்களும் தான். ஆனால் இயேசு காட்டும் வழியிலே நாம் நடப்போமானால் நாம் ஆபத்துக்கு தப்பிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் நல்ல சீரும் சிறப்புமாய் இருக்கும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது அங்கு எதிரிட்டு வந்ததான எகிப்தின் பாடுகள் மாத்திரமல்ல, செங்கடலை 2ஆக பிளந்து நடத்தினார். மனாந்தர வழியிலே அவர்கள் நடத்தினாலும் அந்த நாட்களிலே அவர்கள் விசுவாசத்தை சோதித்து பார்க்கவும் அவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் அவர்களை வனாந்தரத்தின் வழியிலே நடத்தினார். ஆகவே இந்த கருமையாளர், இன்றைக்கு நமக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆகிலும் தேவன் நம்மை சரியான வழியில் நடத்துவதற்கு அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆண்டவரே நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஆகவே இந்த பிறப்பின் நாளை கொண்டாடுகிற நாம், கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிற நாம் இதை உணர்ந்தவர்களாக தேவன் மனுஷனாக பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை அருமையானது, அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுத்தால் இறுதி வரை அவர் கைவிடாமல் நடத்துவார் என்பதை திட்டமாய் அறிந்து ஆராதிப்போம். அதுவே கிறிஸ்துமஸ்க்கு உகந்த ஆசீர்வாதமான நாளாய் நமக்கு காணப்படும். ஆகவே தேவ ஜனமே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட இல்லாவிட்டாலும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே மன்றாடுகிறேன், உங்களை நினைக்கிறேன். ஆகவே தேவன் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். உங்களோடு கூட தேவன் எப்பொழுதும் இருப்பாராக. ஆமென்.